அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முய்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கருவாடு தொக்கு கீரை கூட்டு செய்யலாம். மஞ்சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலை எண்ணெய். இப்போ நான் சீலா கருவாடு ஒரு துண்டு அலசி வச்சுருக்கேன், அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். சும்மா அரை வேக்காடு பொரிச்சா போதும். இப்போ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். நம்ம இது வரைக்கும் மஞ்சட்டில் எதுவும் செய்யலை, இதான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறோம். கருவாடு செய்யலே நல்லா இதாக கரைஞ்சிரும், அதுவாக இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துட்றேன். இப்போ நான் தக்காளி 3 தக்காளி சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் இந்த குழம்பு ஒரு புளி நெல்லிக்காய் அளவு கரைச்சி ஊற்றிக்கிடலாம். எங்கள் ஊரில் நாங்கள் இதை பொரிச்சானன்னு சொல்லுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். இப்போ தக்காளி ரொம்ப சேர்த்தனால இந்த புளி கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம், சிம்மிலே வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது நான் மல்லிக்கீரை போட்டுறேன். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணாலும் நல்லா இந்த மாதிரியே இதாகவே இருக்கும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மஞ்சட்டினால் நான் மல்லி இலை போட்டுறேன். இதை இப்போ நம்ம இதில் காயெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம பருப்பு கூட்டு செய்யலாம் தண்டங்கீரையில். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூனு. கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இது வெடிக்கும். நம்ம வெங்காயம் ஒரு 3 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கிடலாம். நம்ம கீரையை சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரம் உடனே வெந்துடும். நான் 100 கிராம் பாசிப்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்றேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த கருவாடு தொக்கு இந்த கீரை கூட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்காயில் ஐஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு மசாலா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.